ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இந்த வீடியோல நான் எதை பத்தி ஷேர் பண்ண போறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு போன வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். அதுல வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய வகையான ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரொம்ப நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு 5 ஜூஸ் சொல்றேங்க. ரொம்ப ஹெவியா இல்ல, அதாவது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெல்தான மற்றும் நம்ம முடிக்க ரொம்ப தேவைக்கூடிய எல்லா சத்தும் வந்துட்டு அந்த ஜூஸ்ல கிடைக்கும். அது என்னென்ன ஜூஸ் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள நான் வச்சிருக்கேன். நீங்க ஈஸியாவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாவும் எடுத்துக்கிட்டு உங்க முடியவை கொட்டதுல இருந்து அப்புறம் வந்து நல்லா வளர்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜூஸ் யூஸ் ஆகும். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்டா சொல்லக்கூடிய ஜூஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னா நெல்லிக்காய் ஆம்லா ஜூஸ். ஆம்லா ஜூஸ் வந்து பண்றது ரொம்ப 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 ஈஸிங்க. ஆனா வந்துட்டு அது வந்து ராவா அப்படியே பச்சையா ஜூஸ் அடிச்சு குடிக்கும் போதுட்டு அந்த துவர்ப்பு தன்மை வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் குட்டி குட்டி டிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொன்னாங்கன்னா, ஆம்லாவை எடுத்துக்கோங்க, 2 ஆம்லா எடுத்துக்கோங்க. அந்த ஆம்லா கூட கொஞ்சமா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து புதினா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தேவையான அளவு வாட்டர் விட்டு நல்லா அடிச்சுட்டு, நல்லா நைஸா அடிச்சுட்டு அந்த திப்பியோட கூட சாப்பிடலாம். அந்த சக்கரை இல்லைங்களா, அதோட சாப்பிடலாம். பட் ஒரு சிலங்க வந்து சாப்பிட மாட்டாங்களே. நல்லா அடிச்சிட்டீங்கன்னா அதோட சாறு ஃபுல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தேன் கொஞ்சம் விட்டு அதுல அந்த கசப்பு தன்மை தெரியாம இருக்குது, கசப்புல துவைப்பு தன்மை தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தேன் விட்டு நல்லா வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு தேன் விட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது முடி வந்து நல்லா பளபளன்னு நல்லா அப்படி ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு, நல்ல ஸ்கேல்ப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு, முடி நல்லா லாங்கா விடுறதுக்கு, முக்கியமா வந்துட்டு இளநரையா இல்லாம வந்துட்டு ஸ்டார்டிங்லயே வந்துட்டு நமக்கு முடி வந்துட்டு நரைக்கும் இல்லைங்களா, ஒரு சில நல்லா ஸ்ட்ரெஸ்னால முடி நரைக்கும். அந்த மாதிரி இல்லாம முடி நரைக்கிறத வந்துட்டு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ வந்துட்டு நீங்க டெய்லி கூட எடுத்துக்கலாம். டெய்லி முடியலன்னா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு இந்த ஆம்லா ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் குடிச்சிட்டு என்ன சிஸ்டர் நீங்க ஆம்லா ஜூஸ் குடிக்க சொன்னீங்க, நான் குடிச்சேன் வந்துட்டு ஒரு பெனிஃபிட்மே கிடைக்கல அப்படின்னு மறக்காம சொல்லாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 1 month ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஒரு 1 month ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கே உங்க முடி வளருது நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ வந்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது நான் சொல்ல போற ஜூஸ் வந்துட்டு கருவேப்பிலை ஜூஸ்ங்க. நெல்லிக்காய் ஜூஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிடலாம். பட் கருவேப்பிலை ஜூஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி, அது கசப்புன்னு சொல்ல முடியாது, துவர்ப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். பட் நீங்க வந்துட்டு டெய்லி சாப்பாடுல போற கருவேப்பிலை இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை எடுத்து ஓரம் வைக்காதீங்க. அதையும் சாப்பாடு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நமக்கு தெரியாது இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கோங்க, இன்டேக்கா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சட்னி செய்வீங்களா, ஒரு குட்டி டிப் இது இருக்கு. நான் இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கருவேப்பிலை சாப்பிட ஆரம்பிச்சேன். தாளிப்பீங்க இல்லையா, சட்னியை தாளிக்கும் போதுட்டு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு அது கூட உளுந்து எல்லாம் போடுவீங்களா, அந்த டைம்ல வந்துட்டு இந்த கருவேப்பிலையை வந்துட்டு நல்ல பொரிய விட்டுருங்க. அந்த அதுல இருக்கிற அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு அந்த கருவேப்பிலை பொரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சுன்னா, மொறுமொறுன்னு அப்படியே ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அந்த கசப்பு தன்மை இருக்குங்க அது இல்லாமலே போயிடும். நீங்க ஈஸியா வந்து அப்படியே இன்டேக் எடுத்துக்கலாம். சட்னி கூட இட்லி கூட தொட்டு சாப்பிடும்போது தோசை கூட அப்படியே உள்ள எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கருவேப்பிலை ஜூஸுக்கு வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரே டைம்ல ஒரு ஒரு கொத்தையே மொத்தமா எடுத்து உருவி ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு நினைக்காதீங்க. 2 கொத்து மட்டும் போதும். அந்த இலையிலையா இருக்கு இல்லையா, அந்த ஒரு கொத்து இருக்கு இல்லையா, அந்த ஒரு கொத்து 2 கொத்து எடுத்துட்டு அது கூட வந்துட்டு இந்த குட்டி டிப்பு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஈஸியா அந்த ஜூஸ் குடிச்சிடலாம். அது கூட ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு தேவையான ஒரு பிஞ்ச் கொஞ்சமா உப்பு போட்டு மிக்சியில வச்சு நல்லா அடிங்க. நல்லா அடிச்சிட்டீங்கன்னா இது வந்துட்டு எப்படி ஆயிடும்னா ஒரு மோர் கன்சிஸ்டன்சி வந்துடும், மோர் மாதிரி ஆயிடும். இதுல வந்து நம்ம கருவேப்பிலை வந்துட்டு போட்டுக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நிஜமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கருவேப்பிலை ஜூஸ் குடிக்காதவங்க கூட நீங்க குடிப்பீங்க. ஸோ வந்துட்டு மோர் மாதிரி ஸ்டார்டிங்ல குடிக்கிறதுக்கு ஒரு லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த ஜூஸ் நீங்க ஈஸியா குடிக்கலாம். மோர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சு பாருங்க. கருவேப்பிலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, நம்ம முடிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ மறக்காம கருவேப்பிலை ஜூஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு குடிக்க முடிஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்றீங்கன்னு பாக்குறேன். ஓகே.
மூணாவது சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஜூஸ், இது ஜூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு லிக்விட் கணக்கில் தான் நான் ஜூஸ் கூட சேர்த்துட்டேன். ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் எங்கெங்க கிடைக்குதோ அந்த ஹைபிஸ்கஸை வந்துட்டு ஒரு பூ இல்லைன்னா 2 பூ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 பூ இருந்துட்டு அதோட பெட்டல் அந்த இதழ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதழை மட்டும் பிச்சுட்டு நம்ம குடிக்கிற வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ல போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா அந்த ஹைபிஸ்கஸ்ல இருக்கிற அந்த சாறு அந்த கலர் ஃபுல்லா வெளியில வந்து அந்த தண்ணி வந்துட்டு என்ன கலர் ஹைபிஸ்கஸ் போடுறீங்களோ அந்த கலர்ல தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்துட்டு இதுல சக்கரை எதுவுமே நீங்க ஆட் பண்ணவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதாவது தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இதாக லைட்டா அப்படி ஆற வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா நாட்டு சர்க்கரை அது கூட கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப முடிக்கு நல்லதுங்க. முடி வந்துட்டு இந்த பட்டு போல இருக்கிற முடி சொல்லுவாங்க இல்லையா, நல்லா ஷைனிங்கா கண்டிஷனர் எதுவும் போடாமலே இல்ல நல்ல ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமலே வந்துட்டு முடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு அந்த செம்பருத்தி ரொம்ப யூஸ் ஆகுது. செம்பருத்தி ஹேர் பேக் போட்டாலும் முடி ரொம்ப ஷைனிங்காகவும் நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதை இன்டேக்கா எடுக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. ஸோ மறக்காம செம்பருத்தி ஜூஸ் டீயை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சொல்ல போறது வந்துட்டு ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம உடம்புக்கு வந்துட்டு என்னதான் வந்துட்டு இன்டேக் நிறைய சத்துக்கள் எடுத்துக்கிட்டாலும் இரும்பு சத்து இல்லைன்னா கண்டிப்பா வந்து முடி கொட்டுங்க. ஸோ நீங்க மறக்காம டேட்ஸ், பேரிச்சப்பழம் இருக்கு இல்லைங்களா, பேரிச்சப்பழமும் நீங்க பீட்ரூட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து வெறும் பீட்ரூட் அடிச்சு குடிச்சீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது கூட நீங்க அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்றதுனால நான் கூட சக்கரை ஆட் பண்ணிப்பேன். நீங்க பீட்ரூட்டையும் டேட்ஸ் மறக்காம ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சக்கரை, நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா அடிச்சு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி குடிங்க. இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முடிக்க தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். டேட்ஸ்ல நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜூஸ். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி தான் இருக்கும், குடிக்க தான் நமக்கு பழகும். எந்த பொருளுமே வந்துட்டு எடுத்த உடனே ரொம்ப டேஸ்டா இருக்கிற ஃபுட் கூட ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனா பழகிடுச்சுனாக்கா அதை விட மனசே வராது. ஸோ மறக்காம இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. நான் லாஸ்டா சொல்லக்கூடியது வந்துட்டு இது ஒரு ஜூஸ்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி, சரிங்களா. இது வந்து ஜூஸ், அது வந்து லிக்விடா இருக்கிறதுனால நான் ஜூஸ் கணக்கிலே சேர்த்துட்டேன். லாஸ்டா வந்து நான் சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இதை வந்துட்டு இது கூட நீங்க நான் சொல்ற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் தான், ஏன்னா வந்துட்டு நம்ம வாங்கி செய்ய வேண்டியது. பாதாம் ஒரு சிலவங்களால வாங்க முடியாது. ஸோ அதனால நான் இது லாஸ்டா வச்சிருக்கேன். ஆனா இதை குடிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹேர் ஃபால் கூட கண்ட்ரோல் ஆகும். பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு பனானா, மேக்ஸிமம் வந்துட்டு செவ்வாழை இருந்தா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்க நார்மல் வாழைப்பழம் கூட போட்டுக்கலாம். செவ்வாழை போட்டுக்கோங்க. வாழைப்பழம் போட்டுட்டு அது கூட வந்துட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் ஒரு 2 இல்லைன்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூட வந்துட்டு என்ன பண்றீங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் இருக்குங்களா, அந்த பாலை ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு மிக்சியில விட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இதுல டேட்ஸ், பாதாம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்புக்கும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. அதாவதுங்க பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வந்துட்டு பில்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து கிடைச்சாதான் நம்ம முடிக்கும் நல்ல சத்தா இருந்து ஹேர் ஃபால் ஆகாம இருக்கும். நம்ம உடம்பே வீக்கா இருந்துட்டு முடி மட்டும் நல்லா வளரணும்னா எப்படிங்க வளரும். ஸோ மறக்காம இந்த இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு, அது நம்ம சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பனானா எல்லாத்துலயுமே இது ஸ்வீட் இருக்கிறதுனால நீங்க அப்படியே குடிச்சிடலாம். ரொம்ப 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 நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை விட ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார்